மாதிரியான ஒரு மேட்ச் அப்படியே பயங்கரமா கடைசி பால் வரையும் திக் திக் திக்னு இருக்குல்ல, அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஐபிஎல்ல யார் யாருக்கு நடந்ததுன்னா லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கும் கேகேஆருக்கும் நடந்துச்சு. கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி எல்எஸ்ஜி வந்து டாஸை வின் பண்ணி பவுலிங் போகிறதா சொல்லியிருந்தாங்க. 2 கேப்டனுமே அதை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்எஸ்ஜி வந்து டாஸை ஜெயிச்சு பவுலிங் பண்ணாங்க. அவங்க நல்லா தான் இப்போ பவுலிங் 181 தான் கொடுத்துருந்தாங்க. பவுலிங்குமே ஓகே. பட் பேட்டிங் வரும்போது யாருமே வந்து இனிஷியலாக ஆன இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோக்கும் ஆடல, எல்லாம் 10 ரன் 22 ரன் அந்த மாதிரி போனாங்க. ஆனால் 2 பேர் ஆயுஷ் பதானியும் முகுல் சௌத்ரியும் அவங்க 2 பேரும் தான் நல்லா ஆடினாங்க. ஆனால் முகுல் சௌத்ரிலாம் ஒரு எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் பிளேயர் ஆகிட்டாரு. லாஸ்ட் பாலில் அடிக்காமே ஓடி ரன் எடுத்து கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு பாலில் சூப்பர் ஓவராக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பால் பட்டோனே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சூப்பர் வின்னு. நான் கூட நினச்சேன் ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் 7 விக்கெட் கிட்ட விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் யார் அடிக்க போகிறாங்கன்னா முகுல் சௌத்ரி அடித்து 50க்கு மேலே அடித்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. முழுக்க வந்து அவங்களுமே ஒரு காரணம். மெயினாக வந்து இந்த மேட்சை வந்து எல்எஸ்ஜி வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் முகுல் சௌத்ரின்னு தான் சொல்லணும். செம்மையாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப வெறியாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. இந்த மாதிரி ஐபிஎல் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். அதாவது ஒருத்தவங்க 200 அடிச்சுட்டு 50 ரன் 60 ரனில் திரும்ப வரவங்க அவுட் ஆகிட்டு போகிறதுலேயே ஒரு சுவாரஸ்யம் கிடையாது. பட் இந்த மாதிரி பக்கத்தில் வந்துட்டு அந்த திக் திக்னு ஆடியன்ஸ், அதாவது கிரிக்கெட் ரசிகர்களை ஒரு பயத்தில் கொண்டுட்டு போதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அதாவது நடந்த ஒரு 10 மேட்ச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச்னா இது. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஈவன் அவங்களுமே 7 விக்கெட் எடுத்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா வைபவ் ஆரோ அவங்க வந்து 2 எடுத்திருந்தாங்க. சுனில் நரேன் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. கேமரின் கிரீன் வந்து 1 விக்கெட். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அந்த லாஸ்ட்டு பேட்டர்ஸ் தான் வந்து அதாவது ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க எல்எஸ்ஜியில். இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் கேகேஆர் சப்போர்ட்டரா இல்லை எல்எஸ்ஜி சப்போர்ட்டரான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த நடந்த எல்லா மேட்ச்லேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த மேட்ச் தான். கண்டிப்பாக இல்லையா? நீங்களும் சொல்லுங்கள்.